ஹாய் நான் அதீப். ஷவமி இப்போ லேட்டஸ்ட்டாக Mi 11 அல்ட்ராங்கிற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷவமி இந்தியாவில் லான்ச் பண்ணதிலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த Mi 11 அல்ட்ராங்கிற மாடல். இந்த Mi 11 அல்ட்ராவோட போஸ்டர்ஸில் எல்லாமே ஷவமி சூப்பர் பில்டு, சூப்பர் டிஸ்பிளே, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் கேமரா செட்டப் அப்படி எல்லா இடத்துலையுமே சூப்பருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷவமி இந்த ஃபோனை ஒரு சூப்பர் ஃபோனு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி ஷவமி சொல்கிற மாதிரி இந்த ஃபோனில் என்ன சூப்பராக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் ஷவமி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற ஒரு கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா செட்டப் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா வருது. அப்புறமா இந்த ஃபோனில் ஒரு செகண்டரி டிஸ்பிளேயும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா செராமிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் 2 கலர் வேரியன்ட்ல வருது, செராமிக் ஒயிட், செராமிக் பிளாக். இந்த ஃபோனோட ரைட் சைடில் தான் போலியம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர், செகண்டரி நோய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, ஸ்பீக்கர் கில்லு இதெல்லாம் வருது. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, சிம் ட்ரை இதெல்லாம் தான் ஃபோனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வருது. அப்புறமா இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. டைப் சி டு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கோட அடாப்டர் இந்த ஃபோனோட பாக்ஸ்க்குள்ளேயே ஷவமி தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னலாக ஸ்டோரேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஒரு டுவல் சிம் கார்டு ஸ்லோட்டு மட்டும்தான் இந்த ஃபோனில் வருது. அப்புறமா இந்த ஃபோனில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 234 கிராம் வருது. ரொம்பவே ஒரு ஹெவியான ஃபோன் தான் இந்த Mi 11 அல்ட்ராங்கிற மாடல். அடுத்து அந்த ஃபோனில் வர டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.81 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே தான் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் AMOLED டிஸ்பிளே வரதுனாலே இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வைட் கோட் HD+ தான் இதோட ரெசல்யூஷன் வருது. அப்புறமா இந்த ஃபோனில் 120 ஹெர்ட்ஸுக்கான அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட்டும் 480 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 1700 நிட்ஸ் தான் இதோட பீக் பிரைட்னஸ். கோர்னிங் கோர்லாஸ் விக்டர்ஸோட ப்ரொடெக்ஷன் இந்த டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனில் டோல்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது, HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் ஷவமி இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ஃபோனோட செகண்டரி டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் தான் அதோட செகண்டரி டிஸ்பிளே வருது. 1.1 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே தான் அதில் கொடுத்துருக்காங்க. 450 நிட்ஸ் தான் இதோட பீக் பிரைட்னஸ். இந்த செகண்டரி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆல்வேஸ் ஒன் டிஸ்பிளே செட் பண்ண முடியும். அப்புறமா நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாம் ஷோ பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேக் கேமரா யூஸ் பண்ணி நம்ம செல்ஃபீஸ் எடுக்கிற டைமில் இந்த செகண்டரி டிஸ்பிளே நம்மளால் ஒரு வியூ ஃபைண்டராக யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் மட்டும்தான் இப்போ ஒர்க் ஆகுது. வீடியோஸுக்கு இந்த சப்போர்ட் கிடையாது. வீடியோஸுக்கு இந்த ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக தான் இருக்கும் லோகோஸுக்கு எல்லாமே. அடுத்து அந்த ஃபோனில் வர ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் அந்த ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க. Qualcomm Snapdragon 888 ப்ராசஸர் அந்த ஃபோனில் வருது. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 5 நானோமீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸரில் பில்ட் பண்ண ப்ராசஸர் தான். இதில் வர ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 660 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வர RAM டைப் பார்த்தீங்கன்னா LPDDR5 RAM டைப் தான் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தான் வருது. அப்புறமா இந்த ஃபோனில் 3 phase கூலிங் டெக்னாலஜியும் ஷவமி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. Qualcomm Snapdragon X60 5G இன்டகிரேட்டர் மோட் தான் இந்த ஃபோனில் வருது. இந்த ஃபோனில் சப்போர்ட் பண்ணுற பேண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே இப்போ நான் டிஸ்பிளேல ஷோ பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. MIUI 12 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். அடுத்து அந்த ஃபோனில் வர பேட்டரி பற்றி பார்க்கலாம். ஒரு 5000 mAhக்கான ஒரு பேட்டரி தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 67 வாட்டுக்கான வயர்ட் அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 0 to 100% நம்மளால் 36 நிமிஷத்துலேயே சார்ஜ் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வாட்டுக்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். அந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமர் லென்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ISSL Gen 2 சென்சர் தான் இதில் வருது. f1.95 தான் இதோட அப்பச்சர். இதில் OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. f2.2 தான் இதோட அப்பச்சர் வருது. 128 டிகிரி தான் இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ. அப்புறமா இந்த கேமராவில் மேக்ரோ ஷூட்ஸும் நம்மளால் எடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. f4.1 தான் இதோட அப்பச்சர் வருது. இதில் பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட் இருக்குது. அப்புறமா இதில் 5x ஆப்டிக்கல் ஜூமும் 10x ஹைப்ரிட் ஜூமும் 120x டிஜிட்டல் ஜூமுக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா 3 கேமராவே சூப்பரான கேமராஸ் தான் ஷவமி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 8K வீடியோஸ் 24 FPS ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. f2.2 தான் அதோட அப்பச்சர் வருது. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 1080p வீடியோஸ் 60 frames per second ஷூட் பண்ண முடியும். அடுத்து இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 12GB 256GB ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல மட்டும்தான் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69,999 ரூபாய், அதாவது 70,000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. இந்த ஃபோனில் வர ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் ஷவமி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் இந்தியாவில் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். ஷவமி இந்தியா லான்ச் பண்ணதில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த Mi 11 அல்ட்ராங்கிற மாடல். இந்த ஃபோன் இந்தியாவில் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். ப்ரீமியம் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷவமிக்கு பிராண்ட் வேல்யூ கிடையாது. உங்கள் கையில் 70,000 ரூபாய் இருக்குது. உங்ககிட்ட ஒரு ஃபோன் சூஸ் பண்ண சொன்னீங்கன்னா நீங்கள் ஒன்று ஆப்பிள் சூஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி OnePlus சூஸ் பண்ணுவீங்க,
பண்ணுவீங்க, இல்லாட்டி சாம்சங்கோட ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணுவீங்க. இந்த 3 பிராண்டில் ஏதாவது ஒரு பிராண்ட் தான் சூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக ஷாமி சூஸ் பண்ண மாட்டோம். ஷாமி ஃபியூச்சரில் மீ சீரியஸில் இன்னுமே ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வருவாங்க. அது மூலமாக ஷாமிக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒரு பிராண்ட் வேல்யூ வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.